வணக்கம் யூவர்ஸ். இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னா, சூர்யா நடிப்பில், ஆஜிபாஜி இயக்கத்தில், அப்புறம் சாய் அம்பிகா மியூசிக்கில், த்ரிஷா எல்லாமே ஒரு பட்டாளமே நடிச்சது அப்படின்னா கருப்பு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மே 14 தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அவனு நெருக்கி பார்க்குறேன் நான் இந்த படம். ஏன்னா வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோம். நான் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொன்னேன். சூர்யா 45 டைட்டில் வச்சாங்க. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹைப்பே நான் வைக்கல. சூர்யா பர்த்டேக்கு டீசர் ஒன்று வெளியிட்டாங்க. அதெல்லாம் பயங்கரமாக ஹைப்பு க்ரியேட் ஆச்சு எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஹைப்பில் இருக்குது இந்த படத்துக்கு. நான் அப்படியே சொன்னோம், தாழ்மான எக்ஸைட்டு. கண்டிப்பாக இந்த படம் போகணுன்னு வெறியோடு இருக்குது. மாற்று கட்டியதை நீங்கள் பயங்கரமாக எக்ஸைட்டில் இருப்பீங்க. வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும், வெறியாக இருக்கும் அப்படின்னு நம்பியிருக்கேன். ஆஜிபாஜி நான் நம்புகிறேன். நான் பயங்கரமாக எடுத்துருப்பேன் நம்புகிறேன். சூர்யா போட்டிருக்கும் டெஃபினெட்லி ஒரு கம்பேக் வேணுங்க. மாற்று கட்டி இல்லை. நான் வந்து எல்லா ஹீரோஸுமே மேலே வந்துட்டுருக்காங்க. ஒரு சைடு விஜயும் சினிமா விட்டு போயிட்டாரு. ஒரு சைடு ரஜினிக்கும் ஏஜ் ஆகிட்டுருக்கு. அஜித்தும் பெருசாக படங்கள் பண்ணுறது இல்லைப்போ சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் தேவை. கோலிவுட்டுக்கே ஒரு கம்பேக் தேவை. இப்போ சூர்யாவுக்கும் கம்பேக் தேவை எல்லாமே ஆயிடுச்சு. இப்போது சூர்யா படேக்கும் இப்போ ஃபார்முக்கு வரணும். அதுதான் இப்போ பெரிய வீடு. கிரிக்கெட் மாதிரி ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுதான் சொன்னோம். ஓகே, சூர்யா பொறுத்த வரைக்கும் இப்போது மிகப்பெரிய கம்பேக் தேவை. கடந்த வருஷம் தான் லாஸ்ட்டாக பெரிய ஹிட் மூவி தான் சிங்கம் 2013 தான். அதுக்கப்புறம் எந்த படமும் சரியாக போகுது அப்படின்னு சொன்னோம். 24 ஒரு சூப்பராக படம். அந்த படம் யாருமே ரசிக்கல அப்படின்னு சொன்னோம். அந்தளவுக்கு சுத்தமாக அந்த பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஒரு வருஷமாக சூர்யாவுடைய ஃபிலிமோகிராஃபி சுத்தமாக அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால். கங்குவா ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஹிட் ஆகும்னு நினச்சேன். நான் சுத்தமாக அந்த படம் பிடிக்கல. அந்தளவுக்கு அட்டர் ஃப்ளாப்பு. ரெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு டீசெண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். பட் ஏன்னா அது பட்டு பர்ஃபார்மன்ஸை பண்ணதை போன வருஷம் ரெட்ரோ. ஸோ இப்போ சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் வேணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்தை மாறிட்டார். மாற்ற கட்டு இல்லை. ஸோ கருப்பு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படிதான் சொன்னோம். ஒரு டீசெண்டான ட்ரெய்லர் கட் பண்ணி குட் ட்ரெய்லர் கட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு அப்படிதான் சொன்னோம். ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர். ஆனால் இன்னும் கொஞ்சம் மாஸ்லாம் போட்டுருக்காங்க. பட் மாசாக்கு நல்லா காமிச்சிருக்காங்க மாற்று கட்டியில். சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டான போர்ஷன் வந்துருக்கு ட்ரெய்லரில். ஸோ அதனால் பட்லி அப்படி இருக்கும் நினைக்கிறேன். பட் ஆஜிபாஜிக்கு இந்த வில்லன் கேரக்டர் கொஞ்சம் செட் ஆகலையோன்னு ஃபீல் ஆகுது. சூர்யா நடிப்பு, சூர்யா ஏஜுக்கு ஆஜிபாஜிக்கு கம்பேர் பண்ணால் கொஞ்சம் வில்லன் கேரக்டர் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ யாராவது வில்லனா நான் போட்டிருக்கேன் அந்த படத்தில் வச்சு. பட் பாப்பா அது பட்டம் தான் தெரியும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு பயங்கர ஹைப்பில் இருக்கேன். அந்த மாற்று கட்டில் நீங்களும் ஹைப்பில் இருப்பீங்க. ஏன்னா டீசர் பார்த்ததுக்கு அப்படின்னா இந்த படத்துக்கு நம்ம ஹைப்பே க்ரியேட் ஆச்சு. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்ப்போம் என்ன நடக்க போகிறேன். தேர்ஸ்டே அன்னைக்கு சம்பவம் உறுதி. அது எந்த டவுட்டு இல்லை. கருப்பு வேணால் வடிக்காதே. அதுதான் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் ஆகும்னு அவ்வளோ ஹோப்பில் இருக்கேன் நான். செம்ம கம்பேக்கும் ஆகும். ஆஜிபாஜி அப்படியே எடுத்துக்காரு அப்படின்னு சொன்னால். ஆஜிபாஜி சொல்லிக்காரு ஒரு பெரிய கம்பேக்காக சூர்யா காமின்னு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சொல்லலை. பட்டு சொன்ன மாதிரி ஃபீல் ஆச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் ஆச்சு. ஓகே, கண்டிப்பாக என்ன நடக்க போட்டு பார்ப்போம் மக்களே. ஓகே, கருப்பு போகலாம். யாராவது எழுதிருக்கீங்க, யாராவது வெயிட் பண்ணுறீங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லா தேட்டர்ஸ்லையும். மோஸ்ட்லி சில தேட்டர்ஸில் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில தேட்டர்ஸில் புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சில தேட்டர்ஸில் கூடிய புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா புக்கிங்ஸு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்க. நான் சாட்டர்டே இல்லை ஃப்ரைடே ஷோலாம் பிளான் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டே கஷ்டம் தான். கூட்டம் வந்துடும். அதுதான் இது. ஸோ நான் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏன்னா கருப்பு படத்துக்கு புக் பண்ணிட்டீங்க. ஏன்னா ட்ரெயிலர் பார்த்தீங்க. ஒரு வேகமாக உங்களுக்கு இந்த ட்ரெயிலர் ரொம்ப பிடிச்சிருந்தாங்க கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஃபார் யூ டாபிக் சொல்லிட்டீங்க. சாரி. அண்டு டேக் கேர் மக்களே. ஓகே, ஆஜிபாஜி இந்த படம் நல்லா இருக்குவான்னு நான் ஹோப்பில் இருக்கேன். கண்டிப்பாக நான் அதுக்கப்புறம் பார்ப்போங்க. ஓகே, நன்றி. டேக் கேர். பாய்.